ஜேடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பு. சில சகோதர சகோதரிகள் தப்பான அபிப்பிராயங்களை கொண்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கிளியரான ஒரு விளக்கம் கொடுத்துருவோம். பைபிள்லேருந்தே நான் வசனம் எடுத்து சொல்கிறேன், அது நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறமாவது இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை பற்றி தப்பாக பேசாதீங்க, ஓகேங்களா? அவர் ஒரு கன்னிப்பெண் வயிற்றில் தான் கர்ப்பவதியாகி பிறக்கிறார், தவிர தப்பான எந்த விஷயங்களாலையும் பிறக்கலை. மற்ற மனிதர்கள் பிறக்கிற மாதிரி அவர் பிறக்கலை, ஓகேங்களா? மத்தேயு எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இந்த வசனத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு தேவ தூதர் யோசேப்புடைய கனவுல இந்த மாதிரி உனக்கு ஒரு குமாரன் பிறப்பாங்க, அந்த உனக்கு நியமித்திருக்க பொண்ணை தள்ளிவிடாத, மரியாளுங்கிற ஒரு சகோதரியை நீ தள்ளிவிடாத, ஏன்னா அவட்ட உற்பத்தி ஆகிருக்கிறது பரிசுத்த ஆவியானால் உற்பத்தியான கர்ப்பம், அதனால் நீ அவளை தப்பாக நினைக்காத. ஸோ அந்த முதல் பேரான குமாரனை பெறுற வரைக்கும் அவர் தன்னுடைய மனைவியை அறியாதிருந்தார் அப்படின்னு சொல்லி வசனமே இருக்குது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை இருந்தார், அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான்னு சொல்லி வசனமே இருக்குது. நிறைய சகோதர சகோதரிகள் கிறிஸ்மஸோட ப்ரேயர் நடக்கும்போது அங்கே போயிட்டு அந்த ப்ரேயரை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஜீசஸோட அப்பா யாருன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் இந்த வசனத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, பாவத்தால் அவர் கர்ப்பம் தரித்து பிறக்கலை. எல்லாரும் ஒரு கணவன் மனைவி சேர்ந்தால் குழந்தை பிறக்கும், இல்லை நான் சொல்லவே இல்லை. ஆனால் இது எல்லா கோட்பாடுகளையுமே எல்லா மதங்களையுமே சில விஷயங்கள் இருக்குது. கிறிஸ்தவர்கள் பின்பற்றுற ஒரு விஷயம் என்னென்னா, பரிசுத்தமான ரத்தம் தான் பாவங்களை என்ன செய்யும், பாவங்களை கழுவும். அதில் அந்த வசனத்தில் இருந்து அவர் தமது ஜனங்களின் பாவங்களை தீர்க்கவே அவர் தோன்றினார் தான் இருக்குது, சரிங்களா? அதனால் ஒரு கன்னிப்பெண் வயத்தில் தோன்றுறாரு, தோன்றி பரிசுத்தமான தன்னுடைய ரத்தம் அடிமைத்தனமாக மாறுறார். அவர் இப்போ உலகத்தை உண்டாக்குன கடவுளே சாதாரண ஒரு மாட்டுத்தொழுவத்தில் தான் நினைச்சிறாரு, குழந்தையாக பிறக்கிறாரு. ஸோ அந்த ஸ்டேஜில் இருந்து அவருடைய வளர்கிற ஸ்டேஜில் இருந்தே அவரை உண்மை கண்டு கொண்டேன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி நினைச்சிறாரு, ஒரு ஆலயத்தின் வாசலில் உட்காந்து அவரை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே ஏசியா தீர்க்கதரிசி மூலமாகவும் தாவீது ராஜான்னு சொல்லலாம், தீர்க்கதரிசி சொல்லலாம். ஆனால் அவரே என்ன சொல்கிறாருன்னா, தாவீது நான் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரித்தாள்னு தான் சொல்கிறார், சரிங்களா? தாவீது அவ்வளோ ஆசீர்வதிக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆனால் இருந்தாலுமே தாவீது என்ன சொல்கிறாருன்னா, நான் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரித்தா, அதனால நான் பாவம் செஞ்சிட்ருக்கேன்றார். அதனால் பாவத்திலிருந்து ஒரு ரத்தம் ஒரு மனுஷனோ ஒரு தீர்க்கதரிசியை எல்லா மக்களுடைய பாவங்களையும் தீர்க்க முடியாது. அப்போது பரிசுத்தாவியான ஒரு ரத்தம் தான் பாவங்களை தீர்க்க முடியும். அதனால் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அவர் கன்னிப்பெண் வயிற்றில் தோன்றுறாரு, சரிங்களா? கன்னிப்பெண் வயிற்றில் பரிசுத்த ஆவியால் உருவாக்கப்பட்டது தான். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எந்த விஷயத்துலையுமே வரவே இல்லை. கன்னிப்பெண் வயிற்றில் உற்பத்தியாகி இந்த பூலோகத்தில் மனிதனோட அனைத்து பாவங்களையும் என்ன செய்கிறாரு, அந்த தன்னுடைய உயிரை கொடுத்து என்ன செய்கிறாரு, அனைத்து பாவங்களுடைய மனிதனுடைய பாவத்தை எல்லாமே கழுவுறாங்க. இதை கிறிஸ்தவர்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணுறாங்க. இது இயேசு கிறிஸ்து மறைஞ்சு அவங்களுடைய சீசரில் ஒருத்தர் தோமா சென்னைக்கு வந்திருக்கிறார். அவருடைய சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னா அவருடைய கல்லறை தான் அங்கே இருக்குது. அது நீங்களே பார்க்கலாம். அவருடைய சீசரில் 12 பேரில் ஒருத்தர் சென்னைக்கு வந்திருக்காரு. அதுபுறம் இரத்த சாட்சியாக தான் மறைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அவருடைய 12 சீசரில் அனைவருமே இரத்த சாட்சியாக தான் மறைக்கப்பட்டாங்க. சவுல் என்ற பவுல்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன செய்கிறாருன்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ கடவுள்னு சொல்கிறாங்களோ தேடி போய் கொள்கிறார். இதுமாரி தேடி ஒரு இடத்துல கொல்ல போகும்போது டைரெக்டாக ஆண்டவரே அவருக்கு என்ன செய்கிறாரு, காட்சி அளிக்கிறாரு. பொத்துன்னு என்ன செய்கிறாரு, நிலத்தில் விழுந்து கண்கள் மறைக்கப்படுது. அதுக்கப்புறம் ஒரு தீர்க்கதரிசி போய் தண்ணி தெளித்து அந்த மீன் செதில்கள்லாம் மறையுது. அவரும் அந்த செய்தியை எடுத்து எல்லா மக்களுக்கும், பிறஜாதிகள் சொல்லப்பட்ட அனைத்து மக்களுக்கும், இஸ்ரேலை தவிர மற்ற எல்லா சமுதாயமும், பிறஜாதினா அந்த இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதிகள்லாம் கிடையாதுங்க, நேஷன், இங்கிலீஷில் அது நேஷன் சொல்லப்படும், பிற கண்ட்ரி
அதர் பக்கத்து நாடுகளுக்கு அனைவருக்குமே இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. இதன் மூலமாக நம்ம இயேசு கிறிஸ்துவத்தை நம்ம எடுத்துக்கிறோம். கிறிஸ்டியானிட்டிங்கிறது மதம் கிடையாது. ரோம அரசு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய மதங்கள் பிரிகிறதுனால கிறிஸ்தவ பின்பற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டாங்க. இதன் மூலம் தான் இந்த கிறிஸ்டியானிட்டி பரவுது. இதில் மேஜர் என்ன அப்படின்னா, கடவுளுக்கு உருவ வழிபாடு கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு உருவ வழிபாடு கிடையாது. சிலுவைங்கிறது அந்த காலத்தில் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தண்டனை. சரிங்களா? இங்கே உருவ வழிபாடே கிடையாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதுதான் இதோட கருப்பொருளே. ஆண்டவர் அதுக்குன்னே சொல்கிறார், தோமாவை பற்றியே சொல்கிறாரு, நீ என்னை கண்டு விசுவாசித்தாய், என்னை காணாது விசுவாசிக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் வருவார்கள் அப்படின்னு அப்போவுமே அவரை தன் வாயாலே அறிக்கை விடுறாங்க. அதுதான் நம்மளுடைய பிளெஸ்ஸிங் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம காணாமல் அவரை விசுவாசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அவருடைய. இதுக்கப்புறமாவது யாராவது ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்டாக கேளுங்க. இன்னும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் அவர் பிறந்தாரே தவிர அவர் தான் கடவுளா? அவருக்கு மிஞ்சி யார் இருக்க போகிறாங்க? ஓகே நேயர்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you, bye.